ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு செகண்ட் பிளேஸ் மேகமலை தான். இது தேனி பக்கத்தில் தான் இருக்கு. இந்த போர்டில் இருக்குல்ல, இந்த பிளேசஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். கம் ஆன், லெட்ஸ் see what are the places I'm going to explore. இதாங்க மேகமலை. எங்கே பார்த்தாலும் டீ பிளான்டேஷனாக தான் இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ரிங்கா ரிங்கா ரோசஸ் வந்துட்டு ப்ளே பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி நேச்சர் இருக்கிற இடத்துல ப்ளே பண்ணணும்னு. அது ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு நிறைவேறிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ரிங்கா ரிங்கா ரோசஸ்லாம் விளாண்டு ப்ளே பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேசஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேகமலை வந்துட்டு சம்மர் டைம் தான் நான் வந்தேன். பட் வந்துட்டு ரொம்ப சில்னஸும் ரொம்ப அதிகமாக இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை. பட் மைல்டாக வெதர் வந்துட்டு ரொம்பவே சில்டாக ரொம்ப அழகாகவே இருந்து. ஸோ நேச்சர் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த டிராக்டர் பார்த்தீங்களா, நான் இந்த மாதிரி டிராக்டர் எங்கள் ஊரில் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா, ஸோ அதனால நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து பார்க்க நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரீ பார்த்தீங்களா, இந்த ட்ரீ பார்க்குறதுக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதோட பிரான்ச்சஸ் இருக்கும்ல, அந்த பிரான்ச்சஸில் கூட குட்டி 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 குட்டியான லீவ்ஸ் இருந்தது. பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் கீழே சுற்றி பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷனாக தான் இருந்து. டேன் பண்ணி பார்க்குற எல்லா பிளேசஸும் க்ரீனிஷாக இருந்தது. இந்த மேகமலை எங்கே இருக்குன்னா தேனி பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஹில் வந்துட்டு 1500 மீட்டர் சீ லெவலிருந்து மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு யாருக்கும் ரொம்ப தெரியாத பிளேஸ் தான். ஆக்சுவலி எல்லாருக்கும் ஊட்டி கொடைக்கானல் தான் நம்ம எப்போவும் போவோம் கரெக்டாக. பட் இந்த மேகமலையும் கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸஸ் தான். ரெய்னி சீசன் இல்லாத டைமில் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் கிளைமேட் வந்துட்டு. ஏன்னா ரெய்னிங் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. மற்ற டைமில் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். தென் இது தாங்க மகாராஜா மெட்டு. இந்த பிளேஸை சுற்றி பாருங்களேன், ஏதாவது தெரியுதா? எல்லா சைட்ஸும் நல்லா க்ளவுடியாக இருந்து வெதர் இந்த பிளேஸில் நல்லா சில்லுன்னு இருந்தது. இங்கே கொஞ்சம் டைம் கூட இருந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது, க்ளவுடினஸ்ஸாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இந்த டீ பிளான்டேஷனில் இந்த க்ரீன் சீட்ஸ் பார்த்தேன். மேபி இந்த க்ரீன் சீட்ஸ் வந்துட்டு ட்ரை ஆகுனதுக்கப்புறம் அவங்க டீக்கு யூஸ் பண்ணுவாங்க போலுக்கு. எனக்கு அது நல்லா இருந்தது, அதனால் அது ஒரு வீடியோ எடுத்தேன். ஒன்று சொல்லட்டுமா, நேச்சர் வந்துட்டு ஒரு ஹியூமனை ரொம்பவே ஹீல் பண்ணும். அதனால நேச்சர் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்பவே மைண்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப நேச்சர் கூட எல்லாருமே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நிறையா தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வீடியோஸில் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்கே பாருங்களேன் ஒரு பிளேஸ் காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு எதுவும் தெரில. நான் ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு தெரில. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க இந்த பிளேஸில் யானை வந்துட்டு இருக்குது, ஆனால் சிக்காகி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. பட் அந்த பிளேஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இங்கே கூட நிறைய எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எங்கே போனேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேக் கேர் ஆல், தேங்க்யூ, பை பாய் கைஸ்.